அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையா ஈஸியா கடந்து போயிட முடியாது. அது ஒரு உணர்வு. ரோடு இருந்தா போதும்டா சேஃபா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய வண்டிகள் மத்தியில ரோடு முடிகிற இடத்துல தான் இவனோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவோட அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல சைலண்டா ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான இடங்கள்ல ஒரு 3 வண்டி வந்து இடம் பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட பத்தி பேச வரல. அஃபோர்டபிள் அண்ட் டாமினேஷனுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 பவர் பிளஸ் டெக்னாலஜி காம்போனா KTM அட்வென்ச்சர் 390. இதுல பியூர் டூரிங் அண்ட் ரோட் கமன்னா நம்ம பயதான். ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450. இந்த வண்டி லான்ச் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்பயே வீடியோ பண்ண எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 ஷேட்ஸ் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஷேட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு OG புல்லட் வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அவர் தான் இந்த வண்டி வந்து புதுசா வாங்கியிருக்காப்ல. ரெண்டாவது ஷேட் என்னன்னா, நம்ம பாண்டி வந்து உங்களுக்கு தெரியும் 2023ல வண்டி லான்ச் ஆனோடனே முதல் வண்டியா டெலிவரி எடுத்தா மதுரையில. அவன் அந்த ஹிமாலயன் 450 ரீசெண்டா வித்துட்டு சுசுகி V-Strom 250 வந்து வாங்கியிருக்கான். பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வண்டியை வேணான்னு வித்தார்ல பாண்டி, அவரே தான் இந்த வண்டியோட ஓனர் வந்து கால் பண்ணி கேட்கறப்ப ஹிமாலயன் எடுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணவர். இந்த 2 விதமான மனநிலையை தான் பாண்டிட்டு வந்து கேட்க போறோம். ஏன் வித்தாரு, ஏன் வாங்க சொன்னாரு அப்படிங்கிறது. அது போக இந்த வண்டியை லான்ச் பண்ணப்பே வாங்கி ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுல நிறைய கிளிச்சஸ் வேற இருந்துச்சு. சோ அந்த விஷயங்கள்லாம் இந்த 2026ல சரி பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட பேசிக்கான ஸ்பெக்ஸ் வந்து பாத்துறலாம். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா 450cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பவர் டார்க்லாம் பார்த்தீங்கன்னா 40 வரும். பர்ஃபார்மன்ஸ்லாம் பிச்சு விட்டுரும். அதனால சிட்டிக்குள்ளலாம் ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களால ஒரு 2 கியர் 3 கியருக்கு மேலாம் போடவே முடியாது. எடுத்தா டூரிங் ஹைவே தான் போகணும் நீங்க. அண்ட் இந்த வண்டி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வரும். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிளுக்கு சஸ்பென்ஷன் அண்ட் ஃப்ரேம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த வண்டியில வந்து சிறப்பாவே இருக்கும். ஃப்ரண்ட்ல 43 mm USD பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ரியர்ல வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே டிராவல்னு பார்த்தீங்கன்னா 200 mm. ஸோ ஆஃப் ரோட் அண்ட் டூரிங்க்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான். அண்ட் பிரேக்கிங் பார்த்தோம்னா ரெண்டுலயுமே ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்திருப்பாங்க. டியூவல் ABS வந்துரும். ஃப்ரண்ட்ல 21 செக்ஷன் டயர்ஸும் ரியர்ல 17 செக்ஷன் டயர்ஸும் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதோட டேங்க் கெபாசிட்டியுமே 70 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே 230 mm வரைக்கும் இருக்கும். அண்ட் வெயிட்டுமே பாத்தீங்கன்னா 196 கிலோ இருக்கும். அண்ட் இந்த வண்டியில TFT டிஜிட்டல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருப்பாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, நேவிகேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே டிஜிட்டல்ல இருக்கும். இது கூடவே சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷன்ல. இப்போ அதெல்லாம் சரி பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். சரி வாங்க போய் தான் பாப்போம். ஃபர்ஸ்ட் புவர் விசிபிலிட்டி இருக்கிற ஒரு ஹெட்லைட். இந்த வண்டி வந்து நம்ம க்ரூஸ் பண்ணாலே மினிமம் 80ல இருந்து ஒரு 100 வரைக்கும் போவோம். அப்படி போறப்ப இந்த வண்டி கொடுக்குற வெளிச்சம் வந்து நமக்கு பத்துமான்னு கேட்டீங்கன்னா பத்தாது. அதை சரி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா சரியும் பண்ணல. ரெண்டாவது இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட். பிளியன் உட்காந்து போறப்ப சீட்டு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு. லாங் டிராவல் லாங் டூரிங்லாம் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுல இன்னும் ஹார்டா இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது இதுலயும் ஹார்டா தான் இருக்கு. ஆனா பாண்டி வச்சிருந்த வண்டியில வந்து இதை விட ஹார்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கிற ஒரு கன்சோல். அது வந்து சீம்லெஸ்ஸா இல்ல. இப்போ நம்ம ஒரு நேவிகேஷன்ல போன்ல போடுறோம் அப்படின்னா போனை லாக் பண்ணோன்னே அந்த நேவிகேஷன் வந்து டிஸ்பிளேல கட் ஆயிருன்ற மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்பயும் சரி பண்ணிருக்காங்களா இல்ல அப்படியே வச்சிருக்காங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். டெஸ்ட் வைக்கிற நமக்கு இதெல்லாம் புரியல. இந்த வண்டியை வந்து எப்படி நம்ம மொபைலோட ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போன்ல அந்த ராயல் என்ஃபீல்டோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாவியை போட்டு வண்டி ஆன் பண்ணி இந்த நாபை வந்து ரைட் சைடு ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அதுல சில வேல்யூஸ் வரும். அதை ஆப்ல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே கனெக்ட் ஆயிரும். அதுல நீங்க வந்து நேவிகேஷன்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே நீங்க அதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா கம்பெனிலே பண்ணி தரணும், சொல்லி தரணும். ஆனா நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க, பண்ணி தர மாட்டாங்க. இந்த வண்டி வாங்கின வரைக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியலங்க, இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னாரு. அந்த வண்டி வாங்க போறவங்க யாராவது பாக்குறீங்கன்னா கனெக்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கனெக்டே பண்ணாலும் இதுல வந்து நேவிகேஷன் கட்டாது. அதுக்கு வந்து இந்த நீங்க ஒரு பட்டன் இருக்குல்ல, இது வந்து ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா மேப் வந்துருவாங்க. அதெல்லாம் வருது. ஆனா இவங்க 2026ல இந்த TFTல இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் இந்த நேவிகேஷன்ஸ்ல இருக்க பிரச்சனையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் யூஸ் பண்றதுக்கு என்னமோ சீம்லெஸ்ஸா ஓரளவு இருக்கு. முன்னாடி கம்பேர் பண்றப்ப பக் லாக்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா இப்பயுமே போனை வந்து லாக் பண்ணா இங்க வந்து நேவிகேஷன்ஸ் கட் ஆயிருது. திருப்பி அன்லாக் பண்ணாதான் அந்த மேப்ன்றது வருது. அதுக்கு எதுக்கு இது? அதுக்கு நான் ஒரு மொபைல் ஹோல்டரை வாங்கி போன் வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது ஏதோ ஒரு டிம் மோட், அது என்னது பவர் சேவர் மோட் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போகுது, சார்ஜ் போக கூடாதுன்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் நம்ம பழக்கத்துல டக்குன்னு அமுக்கணும் அப்படின்னா அங்க மேப் வந்து கட் ஆயிருது. அப்படி சார்ஜ் வந்து குறைய கூடாதுன்றதுக்காக இங்க வந்து உங்களுக்கு USB போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து எடுத்து நீங்க கண்டினியூ சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பேட்டரி உங்களுக்கு சீக்கிரம் அடி ஆயிரும், ஜாலியா முடிஞ்சு போகும். சோ அதெல்லாம் இல்லாம இன்னும் சீம்லெஸ்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சோ அட்லீஸ்ட் அது ஃபேஸ் லிஃப்ட்யாவது அதை பண்ணுங்க. சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சு.
அது நிறைய சொன்ன கம்ப்ளைண்ட். பாண்டியுமே புலம்புன ஒரு விஷயம் வந்து இந்த பிரேக் படன்றது ஈஸியா வந்து வேற ஆயிருது, சீக்கிரம் ஆயிருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரீப்ளேஸ் பண்ற காஸ்ட்டுமே அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஹெவியான வண்டினா அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா இருந்தாலும் இந்த வண்டியில வந்து ரொம்ப ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து இந்த வண்டி வந்து ஹெவியா ஃபீல் ஆகுது, 196 கிலோ இருக்கு அப்படின்றனால சைடு ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பண்றோம், ஸ்டெடி பண்றோம் அப்படின்னா கூட கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை இந்த 2026ல எடுக்கிற வண்டிகள் எல்லாம் அதை சரி பண்ணி வைக்கின்ற மாதிரி சொன்னாங்க. அது சரியா தான் இருக்கு. சோ அந்த சைடு ஸ்டாண்டோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் வந்து லெஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாகாம ஓரளவுக்கு அந்த சாயிற மாதிரி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஒரு குறையை வந்து சரி பண்ணிருக்காங்க. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். இதுல சில ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூவும் சில குவாலிட்டி இஷ்யூவும் வந்து இருந்திருக்கு. அதாவது இந்த போல்ட் வந்து லூஸ் ஆகுறது, ராட்டில் நாய்ஸ், இந்த நாபோட குவாலிட்டி எல்லாம் மட்டமா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா, அது ஸ்டில் இன்னும் அப்படியே தான் இருக்கு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஆனா அது போக அந்த டிஎஃப்டில வர அந்த பெட்ரோல் கேஜ் இருக்குல்ல ப்ரோ, அந்த காட்டுறது, மெஷர்மென்ட் காட்டுறது, அதெல்லாம் தப்பா காட்டுச்சு அப்ப. இப்பயும் வந்து நிறைய ராயல் என்ஃபீல்ட் பைக்ல அந்த ஒரு இஷ்யூ வந்து காமனா இருக்க தான் செய்யுது. சோ அதெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணலாம். இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அண்ட் முதல்ல இந்த வண்டியில டியூப்லெஸ் டயர் வந்து போட முடியாது. பட் இப்போ அது ஒரு ஆப்ஷனா இருக்கு. வேணும்னா இந்த ஸ்போக் வீலே டியூப்லெஸ் டயர் வந்து போட்டுக்கலாம். அது இன்னொரு விஷயம் இருக்கு. ஸ்டார்டிங் வந்தப்ப இதுல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கல. ஏன்னா அது வந்து ஒரு ஆஃப் ரோடு வண்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஆஃப் ரோடு வண்டி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணோம். பட் ஸ்டில் இப்பயும் ட்ராக்ஷன் கொடுக்கல. மறந்துட்டேன். இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல கொடுப்பாங்களோ? ஃபேஸ் லிஃப்ட்ல கொடு. ஆனா ஃபேஸ் லிஃப்ட் ராயல் என்ஃபீல்டு பண்ணாங்கன்னா குறைஞ்சது ஒரு 3-4 வருஷத்துக்கு மேல தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு 2027ல தான் வரும். அப்ப வர்றப்ப என்னென்ன சரி பண்றாங்க அப்படின்றது தெரியல, அவனுக்கே தெரியாது. பட் இந்த ஒரு 2 வருஷம் கேப்ல மக்கள்கிட்ட இருந்து அந்த யூசர்ஸ்ட்ட இருந்து அனலைஸ் பண்ணதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைடு ஸ்டாண்டை சரி பண்ணிருக்காங்க, செகண்ட் டியூப்லெஸ் டயர் கொண்டு வந்திருக்காங்க, மூணாவது அந்த கன்சோல்ல இருக்கிற கிளிச்சஸை வந்து சரி பண்ணிருக்கேன்றாங்க. அண்ட் நாலாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மானா பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு புது வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மானா MANA. என்ன ப்ரோ மானா பிளாக் ஒரு புது வேரியன்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, காமட் வெயிட் இருக்குல்ல, அந்த பாண்டி வச்சிருந்த வண்டி இருக்குல்ல, அதுல அப்படி டேங்க் வந்து ஒயிட்டா இருக்கும்ல, ஒரு மாதிரி கிரேஷா இருக்கும்ல, அது ஃபுல்லா பிளாக் ஒட்டி அது மேல அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்ல வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஹேண்டில் பார் மாதிரி இல்லாம ஒரு லெதர் ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இந்த 2026ல பண்ணிருக்காங்களே தவிர மத்த அட்ரஸ் பண்ண எந்த விஷயத்தையுமே அவங்க பெருசா வந்து பண்ணல. ஸோ அதை வந்து ஃபேஸ் லிஃப்ட்ல தான் பண்ணுவாங்க, இதுல பண்ணல. இதெல்லாம் தாண்டி மெயினா இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வந்து சர்வீஸ் வந்து இஷ்யூ. சர்வீஸ் வந்து இந்த வண்டிகளுக்கு வந்து மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டெலிவரியுமே இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது, ப்ராமிஸ் பண்ண டேட்டை விட்டு தாண்டிலாம் போகுது அப்படின்னு சொல்லி இந்த டெலிவரி இஷ்யூஸ் வந்து அந்த கஸ்டமர் மத்தியில் வந்து நிறைய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ராயல் என்ஃபீல்டு வண்டிங்கள்ல ஹிமாலயன் இல்ல, எல்லா வண்டிகளுமே வந்து அந்த இஷ்யூ வந்து இருக்கு. நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்துருன்னு விட்டுட்டேன். இப்ப சொன்னதெல்லாம் நெகட்டிவ், அது இருக்கு சொல்லியிருக்கோம். ஆனா இதுல இருக்க நல்ல விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? பாயிண்ட் இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரைட் குவாலிட்டி. ஸோ இதுல வந்து ஒரு 500ல இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் நம்ம போனாலும் பெருசா பேக் பெயின்றது இல்ல, அந்த போஸ்டர் வந்து நல்லா இருக்கு, சோ ஒரு ரிலீஃபா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது இருக்கவும் செய்யும். ஏன்னா டூரிங் வெஹிக்கிள் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் சஸ்பென்ஷனுமே ரஃப் ரோடுக்குலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சோ ஓவரால் ரைடிங் குவாலிட்டி இந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பள்ளத்துல விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் பார்ல இருக்க அந்த அதிர்வு இருக்கு பாத்தீங்களா, வைப்ரேஷன், அது வந்து இங்க வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அது எல்லா வண்டியில இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுறதுனால நல்லா அதை தனியா ஃபீல் பண்ண முடியும். என்ன ப்ரோ பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்றீங்களே ப்ரோ அதை மறந்துட்டேன் நெகட்டிவ் சொல்றப்ப, அதனால நான் இங்க மென்ஷன் பண்றேன். நான் அந்த வண்டியில அதை ஃபீல் பண்ணிருக்கேன். அது எதுக்காகனா ப்ரோ, இந்த வண்டியை எடுத்தாலே ஒரு எமோஷனா ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அப்ப இதையும் நீ ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வலியும் ஒரு எமோஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? நோ பெயின் நோ கெயின். அது எப்படி ப்ரோ 3.5 லட்ச ரூபாய்க்கு வண்டியே வாங்கி பெட்ரோலையும் போட்டு வேலையும் விட்டு ஒரு 4-5 நாள் லீவை போட்டு மைலேஜும் தராது, நோ பெயின் நோ கெயின். நான் ப்ரோ பாசிட்டிவ் சொல்லி நெகட்டிவா சொல்லிக்கிறீங்க. இல்ல ப்ரோ பாசிட்டிவ். அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றீங்க? செகண்ட் ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். ஸோ நீங்க சிட்டி டூரிங் அட்வென்ச்சர் எங்க போனாலுமே இன்ஜின்றது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்க லோயர் எண்ட் டார்க்கும் சரி ஹையர் எண்ட்ல போனாலும் சரி பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு குறைய இருக்காது. ஆனா என்ன ஒரு 3000 RPMல மட்டும் ஒரு லேக் இருக்கும். ஒரு பாக்குறாரு என்னடா அது மறுபடியும் பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்றா. இல்ல நீங்க அத சொல்றீங்க, அப்ப 5000ல இருக்க அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை சொல்லல. இல்ல அதான் ப்ரோ சொல்ல வரேன். ஒரு 3000 RPMல வந்து ஒரு லேக் இருக்கும், சிட்டிக்குள்ள ஓட்டுறப்ப கடுப்பாகும், என்னடா அது ஒரு மாதிரி லேகா இருக்கே அப்படின்னு. ஆனா திரியிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000 RPM தாண்டிருச்சு, 4000 போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி பேய் மாதிரி போக முடியாது, பேய் மாதிரி போகும். அப்படியே அந்த வீல்லாம் அப்படியே தூக்கும், பாப்பாகும் சர்ன்னு திருகணும்னா. அந்த அளவு ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கும்.
நல்லா ரிஃபைண்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் அதான் சொன்னாங்க, அந்த முந்தின ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறப்ப அந்த இன்ஜின் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையாகவே ஆயிருக்கு. தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னா இந்த 450cc வந்து 30 வரைக்கும் வந்து மைலேஜ் தரும். 30னா எக்ஸாக்டாக 30 தராது, ஒரு சில பேருக்கு தரலாம். ஆனால் ஒரு 25லேருந்து ஒரு 30ங்கிறது அதுக்குள்ள ஒரு வேல்யூஸ் வந்து கிடைக்கும் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 17 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. 17 × 25 425. ஸோ வந்து ஒரு டூரிங் வெஹிக்கிளுக்கு இந்த ஒரு ரேஞ்சு இந்த ஒரு மைலேஜ்ங்கிறது உண்மையாகவே சூப்பர். ஒரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணோம்னா ஒரு 400 கிலோமீட்டர் சென்னை போயிடலாம். மதுரையில் ஃபுல் பண்ணால் சென்னை போகலாம், சென்னையில் ஃபுல் பண்ணால் மதுரை வரலாம். காசு தான் வேணும். இப்போ 17னா 17 × ஒரு 100ன்னு வச்சாலே 1700 2000 கிட்ட 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். பார் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. பெட்ரோல் 200 வரப்போகுதுன்னு வேற சொல்றாங்க. அது நினைச்சா பயமா இருக்கு ப்ரோ. நடந்து போயிடலாம், சைக்கிள் வாங்கிடுவோம் ப்ரோ. சைக்கிள் வாங்கி நம்ம வாட்டுக்கு போயிடலாம். அண்ட் ஃபோர்த் பார்த்தோம்னா இதோட பில்ட் குவாலிட்டி தான் நல்ல சாலிடான ரிஜிட் பாடியா இருக்கும். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த பில்ட் குவாலிட்டி வந்து சொல்லிடும் இது வந்து வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அப்படின்னு. ஸோ இதுல வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கறது வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ராயல் என்ஃபீல்ட்னாலே இந்த வண்டின்னு இல்லை, ராயல் என்ஃபீல்ட்னாலே பில்டு குவாலிட்டி தான். எதில் நம்ம குறை சொல்றோமோ இல்லையோ பில்ட் குவாலிட்டி வந்து மிரட்டி விட்டுருவாங்க. அதுல வந்து குறை சொல்ல முடியாது, பெருசா இருக்காது. அண்ட் ஃபிஃப்த் பார்த்தோம்னா இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் தான். ஸ்டாட்டிக்கா இருக்கிறப்ப வேணா நம்ம வந்து அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணுவோமே தவிர வண்டி எடுத்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட்டே நமக்கு தெரியாது. ஸோ அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. போத் சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுலையுமே வந்து உங்களால மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் வண்டி. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட லுக் அண்ட் ரோட் பிரசன்ஸ் தான். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ரியலா வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணிருக்க மாட்டோம். பட் இந்த வண்டியில ஓட்டினீங்கன்னா ஒரு குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்கும். அப்படின்னா அது மாதிரி ஓட்டுறப்பயுமே நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா அந்த வண்டியை ஓட்டினாங்கன்னா பர்ஃபெக்டா. பட் அவங்க ஓட்டுறதுக்கும் இந்த வண்டியோட லுக்குக்குமே சூப்பரா இருக்கும் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது. அதை தாண்டி இந்த சேஃப்டி கியர்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஓட்டினோம்னா அந்த வண்டி வந்து அப்படியே அவ்வளோ கெத்தா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ இப்போ வந்து அந்த 2 ஷேட்ஸ் ஆஃப் அந்த ஹிமாலயன் 450 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இவர் தான் பாண்டி சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? நம்ம முன்னாடி வச்சிருந்தோம்ல ஒரு ஹிமாலயன் 450, அதோட எக்ஸ் ஓனர் வந்து இவர் தான். நம்ம இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா 7ஆவது எக்ஸ் ஓனர் வந்து இவர் தான். அந்த 2 ஷேட்ஸ் மேட்ரு இவர் தான் பண்ணது. அந்த வண்டியவே வித்துட்டு இந்த வண்டி வாங்கிட்டு ஒருத்தர் எந்த வண்டி வாங்கலாம்னு கேட்கறப்ப இந்த வண்டியை வாங்க சொல்லியிருக்கீங்களே, அப்ப அது எவ்வளவு பெரிய தைரியம் தலைக்கு தில்ல பாத்தியா. அதுதான் உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை, எதனால வண்டியை வித்தீங்க, எதனால இப்ப வாங்க சொன்னீங்க அப்படின்ற விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா அது பாக்குறவங்களுக்கு பிரயோஜனமா இந்த வண்டி இனிமே வாங்கணும்ன்றவங்களுக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும்ல. அதுக்காக சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, என்னோட யூஸ் கேஸ் தான். அதனால தான் இப்போ நான் மாற்றினேன். ஏன்னா நான் முன்னாடி என்ன பிளான் பண்ணேன்னா நான் லாங் டிரைவ் அதிகமாக போவேன், நான் சேனல் வச்சுருந்தேன். ஸோ அந்த பிளான் பண்ணி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வாங்கினேன். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது ஃபுல்லாக குழப்படியாகி சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. சிட்டிக்குள்ளே தான் பயங்கரமாக அதிகமாக ஓட்டினேன். ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸு. மேக்ஸிமம் நான் வந்து 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினேன் அந்த வண்டியில். அடிச்சுட்டு தான் இது பண்ணேன். நான் ஒரு 3000 தான் வந்து ஹைவே அந்த ரேஞ்சில் போயிருப்பேன். மீதம் இருக்கிறது ஃபுல்லாமே சிட்டிக்குள்ள ஓட்டுவேன். அப்படி சிட்டிக்குள்ள ஓட்டுறப்ப என்னன்னா எனக்கு டேர்னிங் ரேடியஸ் அப்போ எனக்கு வெயிட் இழுக்கிறதோ டக்குன்னு டேர்ன் அடிக்கிறப்போ நான் 2-3 தடவை பேலன்ஸ் இல்லாமல் போய் இந்த குப்பை தட்டி இருக்குங்களா அதுலலாம் இடிச்சிருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் ப்ளஸ் கொஞ்சம் தூரம் லாங்காக போயிட்டாலே எனக்கு அந்த சிட்டிக்குள்ளே சொல்கிறேன் டயர்ட்னஸ் அதிகமாக வரும். ப்ளஸ் மெயின்டெனன்ஸ், இது எல்லாம் சேர்த்து சரி யோசிச்சேன், ஓகே நம்ம யூஸ் கேஸ்க்கு இது செட் ஆகலை அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் மாற்றினேன். சரி எனக்கு அட்வென்ச்சர் லுக்காக இருக்கணுன்றதுக்காண்டி நான் வீஸ்டாம் போனேன். சரி, ஏன் இந்த வண்டி நீங்கள் வந்து வச்சுட்டு செகண்ட்ஸ்ல ஏன் வேற வண்டி எடுத்துக்க கூடாது? ஒரு 150cc பட்ஜெட்டில் ஏதாவது இது பண்ணியிருக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஸ்கூட்டியெல்லாம் எடுத்து ஓட்டினேன். பட் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்கூட்டி எனக்கு வந்து செட் ஆகுது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால முது வலிக்கும். அது ஒரு பிரச்சனை. செகண்ட்ஸில் வண்டி வாங்கி 2 வண்டி மெயின்டைன் பண்ணணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குளறுபடியாக எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கொஞ்சம் நார்மலாக ஒரு வண்டி நல்லா ஸ்டிக்காக இருந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றினேன். மாஸ்டர் நெக்ஸ்ட் இவர் ஒரு வண்டி எடுக்கலாம் டூரிங்காக எடுக்கலாம்னு உங்கள்கிட்ட கேட்டப்ப ஏன் இதை இவ்வளோ வண்டி இருக்கு, இப்போ நீங்களே இல்லை 250 வச்சிருக்கீங்க, ஏன் வந்து இந்த வண்டி தான் நல்லா இருக்கு இதை எடுங்கன்னு சொன்னீங்க? அவர் ஹைவேல தான் அதிகமாக ஓட்டணும். அவர் ஆல்ரெடி புல்லட் வச்சிருந்தாருல, அது சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹைவே லாங் போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு அது சஜஸ்ட் பண்ணேன். டாப் ஸ்பீடு நல்லா இருக்கும், ஒரு க்ரூசிங்கான சூப்பர் வண்டி. 120 நல்லா க்ரூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தாராளமாக போயிட்டே இருக்கலாம். சீட் கம்ஃபர்ட்டும் நீ மித்தவே கம்பேர் பண்ணுறப்போ இது நல்லா ஒயிட்ராகவும் நல்ல ஓரளவுக்கு குஷனிங்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ஓகே ப்ரோ, நீங்கள் அப்படி ஒரு நீட் இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இது நல்லா இருக்கும் ப்ரோ, இதுனா மைலேஜ் இதெல்லாம் தரும் அப்படின்ற. மைலேஜ் எவ்வளோ கொடுத்துச்சு உங்களுக்கு? எனக்கு 27-28 வரைக்கும் கொடுத்துச்சு சிட்டிக்குள்ளேயே. சிட்டிக்குள்ள ஹைவேல சொல்றேன். ஹைவேல இது சிட்டிக்குள்ளனா எனக்கு வந்து 26-25 அந்த ரேஞ்சு தான். இது எவ்வளோ தருது? இப்போ இது 33-34 சிட்டிக்குள்ள. சிட்டிக்குள்ள ஹைவேலையும் 36 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ அந்த வண்டி வித்துட்டீங்க, மிஸ் பண்றீங்களா? Are you regretting? அப்பப்போ ரெக்ரெட் பண்ணுவேன். பட் ஆனால் நான் எப்போனா லாங் டிரைவ் போனால் தான்
நான் எப்பயாச்சும் ரொம்ப ரேராக போகிற ஆள், அதனால் எனக்கு வந்து பெருசாக மிஸ் பண்ணுறது இல்லை. லாங் டிரைவ் போகிறப்போ தான் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 300 கிலோமீட்டர் ஒரு நாள் அடிக்கணும்னா அடிக்கலாம் தாராளமாக, ஆனால் ரொம்ப பிரேக் எடுத்து போகணும், அவ்வளோதான். நான் என்னைக்காச்சும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 வாட்டி போகிறப்போ எனக்கு இது பெருசாக தெரியாது. ஓகே. இந்த வண்டி எவ்வளோக்கு எடுத்தீங்க? இது அப்படியே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இது 260 கிட்ட வந்துச்சு. 260. இப்போ இது கிட்டத்தட்ட 374 அவர் எடுத்திருக்காரு. 374. ஆமா. அவர் காமெண்ட் போயிட்டு 355க்கு தான் போடுது. இல்ல அவர் வந்து டியூப்லெஸ் டயர் போட்டுருக்காருல, அப்ப அந்த அலாயில இருந்து எல்லாமே மாறும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட டிஃபரன்ஸ் வருது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க யூஸ் கேஸை பொறுத்தளவு என் தேவைக்கு அதிகமா ஒரு வண்டியை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. என் தேவைக்கு அதிகமா எடுத்துட்டேன், அதுக்கடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறுறேன். முக்கியமா இது பிரேக் பேடு தான் சரி காஸ்ட்லி. நம்ம பெட்ரோல் அடிச்சிடலாம், சர்வீஸ் பண்ணிடலாம், அதெல்லாம் ஓகே தான். அது ரெடியாக தான் இருந்தேன், பிரேக் பேட்னாலும் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத ரெடியாக இருந்தேன். பட் கன்வீனியண்ட்டாக இருக்கல. ஏன்னா 2 பிரேக் பேட் சேர்த்துமே 7000 ரூபா கிட்ட வர்றப்போ அது வந்து எனக்கு ஒரு அதிகமாக ஒரு 7000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நான் 7000 ரூபா செலவழிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே. ஆனால் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஏடிவி மாதிரி கொஞ்சம் வெயிட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பவர் அது நல்லா இருக்கும், இதில் நல்லா இருக்குது. ஆனால் அந்த வெயிட் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு நல்ல ஒரு டூரிங்கு அந்த மாதிரி லாங் ரைடு போகலாம். ஆனால் ஆஃப் ரோடு வந்து பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தான். சேலஞ்சான விஷயம் எப்படின்னா நல்லா மசிலாக இருக்கும், என்னால் அந்த வண்டியை தூக்கிற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வண்டி வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சு, பாண்டியோட தேவைக்கு அதிகமாக இருந்ததுனால வந்து இந்த வண்டியை அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாப்ல. இது பாண்டிக்கு மட்டும் இல்லை, யூசர்ஸுக்கு அதுதான். ஏன்னா இதுதான் அந்த வீடியோவோட வெர்டிக்டாகவும் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து காசு நிறையா வச்சிருக்கீங்க, இந்த வண்டி எடுத்து ஓட்டுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெர்டிக்ட்டு சரி வராது எனக்கு. அதே மாதிரி இந்த வண்டியை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறேன், இதை வச்சுட்டு நான் வந்து உலகம் பூரா சுத்த போறேன், பிளாக் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வண்டி ஓகே. ஆனா எதுவுமே இல்லாம நான் வந்து இஎம்ஐல வண்டி வாங்க போறேன், ஒரு ஆசையில ஒரு கிரேஸ்ல வாங்குவாங்க. இந்த வண்டியில வந்து ஒரு வீடியோல பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ்ல பார்த்துட்டு அதுல பார்த்துட்டு இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கூட டிஃபரெண்ட் ஷார்ட்ஸ்லாம் காட்டும், அதை பார்த்துட்டு கூட ஒரு ஆசை வந்து வாங்கலாம்னு நினைக்கிறப்ப ஒரு இஎம்ஐயே கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாயில இருந்து ஒரு 10 ரூபா கிட்ட வந்துடும். அது போக மெயின்டெனன்ஸ் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி நான் லாங் பிளான் பண்ணிட்டு லாங் போக முடியாம சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலே இப்போ வந்து நீங்க 14000 கிலோமீட்டர்ல 3000 கிலோமீட்டர் தான் அவுட்டர் போயிருக்கீங்க. 15000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தான் அவுட்டர். அப்போ ஆவரேஜா ஒரு 10000 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோமே, 25 மைலேஜ் தரனால எவ்வளவு ப்ரோ வருது? 400 மாசத்துக்கு ஒரு 6000 ரூபா 40000 ரூபா 40000 ரூபா. அந்த 10000 நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுனதுக்கு மட்டுமே ஒரு 40000 ரூபா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 10000 கிலோமீட்டருக்கு வந்து 40000 ரூபா செலவழிக்கணும். ஸோ அது போக இந்த வண்டி வச்சிருக்கிறது வந்து செலவு மேலே வந்து செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த வண்டி சிட்டிக்குள்ள தூக்கிட்டு சுத்துறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஒரு செகண்டரியா ஒரு ஸ்கூட்டி மாதிரியோ இல்ல ஒரு ஈவில ஒரு ஸ்கூட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு தான் சுத்த முடியும். அப்படி வாங்கினாலும் 2 வண்டியோட மெயின்டெனன்ஸும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு கம்மியாகவும் நமக்கு வண்டி இருக்கு. அட்வென்ச்சர் லுக்லாம் வண்டி வேணும்னா எக்ஸ்பெல்ஸ் இருக்கு, அதுவுமே இதோட ரேட்டு வந்து கம்மி தான். அது மெயின்டெனன்ஸும் கம்மி தான், பார்ட்ஸ் அவைலபிலிட்டி நல்லா இருக்கும். என்ன சீட்டு மட்டும் காம்பவுண்ட் சவுத்துல உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அதுல பின்னாடி கால் தட 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 தடன்னு அடிச்சுக்கிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல லீடிங் சேல்ஸ்ல அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த வண்டி தான் இருக்கு. எக்ஸ்பல்ஸ் 200 எக்ஸ்பல்ஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் நம்ம அட்வென்ச்சர் 390 இந்த வண்டிலாம் வரும். சோ இந்த வண்டியோட ரிவ்யூ எதுவும் வேணும்னா இல்ல யூசர் பாயிண்ட் கேட்டு தான் ப்ரோ இருக்காங்க ஆல்ரெடி. பாண்டி ஓகேனா ஒரு யூசர் எனக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ. நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க? இது வந்து 12000 ஓடி. ஓகே, நம்ம ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் ரிவ்யூ பிளஸ் இந்த வண்டியை பத்தியும் ஒரு வீடியோ நம்ம வந்து தனியா பண்ணலாம். சோ இதுதான் இந்த வீடியோவோட வெர்டிக்ட். சோ இந்த மாதிரி வண்டி வாங்காதீங்கலாம் நாங்க சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டா இருக்கீங்க இல்ல இந்த வண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஓகே தான். சோ எந்த பிளான் இல்லாம ஒரு ஆசைப்பட்டு வீட்டுல அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி வண்டி வாங்குறவங்க மட்டும் யோசிங்க. சோ இதுக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதே ரேட்டுக்கு ஒரு காரை வாங்கினீங்கன்னா குடும்பமே சந்தோஷப்படும். பட் அந்த பர்பஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது தேவையில்லாம ஒரு லாஸ் தானே உங்களுக்கு. ஒரு 1 இயர்ல விற்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 லாக்ன்றது டிப்ரிசியேட் ஆயிரும் அது எப்படினாலுமே. ஸோ அப்படி போய் லாஸ் பண்ணாதீங்க. பிளான்ஸ் இருக்கவங்களுக்கு ஓகே, மற்றவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நன்றி பாண்டி. வாழ்த்துக்கள்.